என்னோட பேர் சுதாகர். நானும் இதே ஊரில் படித்து இருந்தவன் தான். இப்போ வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் கோயம்புத்தூரில். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமா. நான் இந்த ஊர் தான், கொடுமுடி தான். நான் வந்து ஒரு கிராஜுவேட் கொடுமுடி ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே வடக்கு வீதியில் குடியிருக்கிறேன். இங்கே பக்கத்தில் தான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு ஃபெஸ்டிவலுக்காக இங்கே கொடுமுடி வந்திருந்தேன். கொடுமுடி வந்திருந்தப்போ இங்கே எங்கள் தெருவில் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு லைப்ரரி வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்தேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உண்மையாலுமே ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறத விட ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கொடுமுடியோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பெரிய கோவில்னு சொல்லுவாங்க, அதாவது மகுடேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து தனி சிறப்பு வாய்ந்ததாக வந்து மீனாட்சிகரன் லைப்ரரியை வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சொல்கிற அளவுக்கு இப்போ ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. இந்த லைப்ரரி பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப காடு மாதிரி அப்படியே புதராக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்துக்காரத்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாங்க அப்படின்னா, லைப்ரரி கட்டணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு அடுத்த தலைமுறையை யோசித்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, கிராமப்புறங்களில் நூலகங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இப்போ கிராமப்புறங்கள் நிறைய இடங்களில் வந்து நூலகங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க சாயில் டெஸ்ட் பண்ணுறதுல இருந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த ஃபவுண்டேஷன் போடுறதே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இங்கே தெரிஞ்சு, எதுக்குடா இவங்க இவ்வளோ வேலை பண்ணிட்டு பூமி கடியில் இவ்வளோ ட்ரில்லிங் போட்டு என்னென்னமோ பில்லர் போட்டுகிட்டே இருக்கிறாங்களேன்னு ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. அந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி எல்லாம் பக்காவாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிட்ஸுக்கான லேர்னிங் சென்டர்ஸ் ஆகட்டும், லேர்னிங் சென்டர்ஸ் ஆகட்டும், அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான எல்இடி சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தப்போ புக்ஸ் கலெக்ஷன் ஆகட்டும், தென் வந்துட்டு லேர்னிங்காக வந்துட்டு வச்சுருக்க அவங்க லேப்டாப்போட இதெல்லாம் வச்சுருக்க அவங்க ஐடியாஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்துட்டு கிட்ஸோட செக்ஷன் சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆர்கிடெக்ட் வந்து டிசைனிங்ஸ் வந்து அவங்க நல்லா ஒவ்வொன்றும் யோசித்து பண்ணியிருக்கிறாங்க. சில இதெல்லாம் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நானும் ஸ்கூலிங் இங்கே பண்ணும்போதெல்லாம் நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரௌசிங் சென்டர்ஸ் தேடி நிறைய அலைஞ்சிருக்கேன். நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு வெளியூரெல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் வந்துட்டு இங்கே கொடுமுடிக்குள்ளேயே அவைலபிளாக இருக்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இதை லான்ச் பண்ணது வந்துட்டு கிருஷ்ணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவரை மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு இங்கே படித்து இதே மாதிரி வந்துட்டு இந்த லைப்ரரியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். இது வந்து அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். கொடுமுடியினுடைய அடுத்த லேண்ட்மார்க்காக கூட இந்த லைப்ரரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அனைத்து மாணவர்களும் வந்து அனைத்து விதமான நூல்களையும் கற்று நன்றாக அவர்களது அறிவை வளர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.